நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது மேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும். போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு குரோதி வருடம் என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ராசியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன விஷயம் வந்தாலும் சரி, தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய சிந்தனை மூலமாக அதை சரி செய்வதற்கு தீர்வு கொடுக்கும் ராசியாக கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கலாம். அதனால தான் கன்னிராசிக்காரங்களை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது. அதனால தான் நீ கன்னிராசிக்காரனாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி கன்னிராசி. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஏன்னா பெண்களுக்கும் சரி, அதே போல் ஆண் இப்போ பெண்கள் கன்னிராசிக்காரங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எதிர்பார்த்தவர்களுக்கு மிகவும் பிடித்த ராசி என்றால் கன்னிராசியை முதன்மை ராசியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள், மன அழுத்தம் விலகி, மன அழுத்தம் இல்லையா, கொஞ்சமாச்சு விலகிருச்சியா அப்படிங்கிற தன்மையை கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போகுதுங்க. அதே போல் முயற்சி ஸ்தானம், வெற்றிக்குரிய செயல்பாடு கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் புரியும் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் அதிகமான ஒரு பண உயர்வுகள் பெறக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அல்லது பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்கன்னா, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக தொழிலில் ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, நல்ல ஒரு லாபங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக சாமி அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சமாச்சு மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டு. இப்போ கன்னிராசிக்காரங்களில் குழந்தைகள் இருப்பாங்க, உங்கள் குழந்தைகள் ரொம்ப சேட்டை பண்ணியிருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கிற வருடம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு நன்மைகளையும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்புகள் ஏற்படுகின்றன. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் வருடமானது கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குரு பகவானை தவிர்த்து, குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அவர் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து வருகிறார். இதுதான் உண்மை. அதாவது
வருடக்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரை எடுத்துக்கிறோம், குரு பகவானை எடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் சனி பகவானை எடுத்துக்கிடுவோம், அதுக்கடுத்து ராகுகேது பகவானை எடுத்துக்கிறோம். இதில் இந்த ராகு கேது பகவான் அப்படியே அந்த இடத்துல இருக்க போகிறாங்க, எந்த இடமாற்றமும் பண்ணலை. கேது பகவான் கன்னியிலையும் ராகு பகவான் மீன ராசியில் தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகிறாங்க. அப்போ ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசியிலும் அமர்ந்திருப்பது அப்படியே இருக்க போகிறாங்க. அதே போல் 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம். இப்போ கிரகங்களுடைய மாற்றங்களும் குரு பகவான்ட்டு தான் மாறுறாரு, வேறு எந்த கிரகங்களும் மாறல. மீதி ஏனைய கிரகங்கள் மாதக்கோள்கள் அதுக்கப்புறம் நாட்கள் கோள்களான செவ்வாய் சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அவங்களுடைய பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு அதாவது வருடக்கோள்கள் என்று பார்க்குற அந்த 4 கிரகங்கள் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றன என்பது உண்மை. ஸோ அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும், சிறப்பாக இருக்கும், எப்படி இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம குரு பயிற்சி வீடியோலையும் போட்டிருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் வரும். இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது குரு பகவானை உள்ளடக்கி மட்டுமே பலன்கள் உறுதியாக இருக்க போகின்றன. அதுக்கடுத்து ஏனைய கிரகங்கள் மாறும் அமைப்பை வைத்தும் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும், இதான் உண்மை. ஸோ அப்போ இந்த குரு பகவான் மாற்றங்கள் மூலமாக ஏற்படுகின்ற செயல்பாடுகளை குரு பயிற்சி வீடியோவில் பார்த்தீங்க. இந்த மாத கோள்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தமிழ் வருட பிறப்பில் ஏற்படுகின்றன. கொடுத்த கடனை வாங்கவே முடியல, எப்படி கடனை வாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, நானும் கொடுத்துட்டேன் காசு வரவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி உங்களுடைய பைக்கு வந்து சேரும். சரியா? அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா மனசு தான் நம்மளுடைய ஒவ்வொரு வியாதிக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காக இருக்குது. நம்மளுடைய சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ தூரம் அதிகமாக சிந்திக்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஒரு டிஸ்டர்பாகி சிந்தித்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா மூளை வேலை பார்க்குற பைத்தியக்காரன்றாங்க. ஸோ மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புத்தன்மை குறைஞ்சி நல்லதொரு மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது உண்மை. இந்த வருடத்தில் நீங்கள் ஏதாவது புதிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து வாங்குங்க, அவ்வளோதான். ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து புதிய வண்டி வாங்கினா வாங்கிக்கலாம். பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். கன்னி ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு 8ஆம் மாதம் அல்லது 9ஆம் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரியில் 8 அல்லது 9ஆம் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படுவது மிகப்பெரிய நன்மை. அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த மன அழுத்தம் இன்னும் கொஞ்சம் அந்த நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? அதனால் கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை. உங்கள் வீட்டு பக்கத்தில் விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவில் எங்கேயும் இருக்காமல் பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் கும்பிடுங்க. இல்லைன்னா கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் உறுதியாக விஷ்ணு துர்க்கையை போய் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புத்தன்மை, ராகுகேது பகவான் மற்றும் சனி பகவானால் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புத்தன்மை குறைஞ்சு நல்லதொரு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் இருக்கும் என உறுதியாக குறிப்பிடுகிறேன். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய மாற்றங்களால் கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைக்கு ஏற்றவாறு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் இருக்குங்கிறத ஒரு 30% தான் சொல்லியிருக்கோம். மீதி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது,
என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன, உங்களுடைய ஜாதக ரீதியாக என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கின்றன அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக ஆராய்ஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் மிக துல்லியமாக பலன்கள் கூறப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நமது கன்னிராசி நேயர்களுக்கும் மற்றும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.